இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 2024 குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே 2024 மேச ராசியிலிருந்து, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். ருண ரோக சத்துரு ஸ்தானமாக சொல்லப்படுகிற இந்த 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தடைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத தடைகள், தேவையில்லாத தாமதங்கள், நீங்கள் முன்னேறீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய எதிரிகள் உங்களை விட 2 மடங்கு முன்னேறக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். எதிரிக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை செயல்படுத்த முடியாத ஒரு தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலை 6ஆம் இடத்து அதிபதி கொடுத்துக்கிட்டு இருப்பார். 6ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதி, பொதுவாகவே 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார் அப்படிங்கிறத விட அந்த 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மறைஞ்சு போகிறதுனால, அந்த மரண பயிற்சி இருக்கிறதுனால உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். தகுதி இல்லாதவங்கள்லாம் உங்களை தாறுமாறாக பேசக்கூடிய, தகுதி இல்லாதவங்கள்லாம் உங்களுக்கு தடுமாற்றம் கொடுக்கக்கூடிய, தேவையில்லாத சூழலில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய, பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உதவி கிடைக்குதோ இல்லையோ பதவி உயர்வு கிடைக்காம தேவையில்லாத சீண்டர்கள் ஏற்படக்கூடிய, உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள் மத்தியில் தேவையில்லாத சங்கடம் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் இந்த குரு பயிற்சியில் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால. இருந்தாலும் இந்த குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாகவே 10ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு வைங்களே, இருக்கிற பதவியிலிருந்து மாற்றம் ஏற்படக்கூடிய, அதாவது இருக்கிற பதவி திடீரென்று பறிக்கப்படுகிற அல்லது பதவி இல்லாமல் போகக்கூடிய அல்லது உத்தியோகத்திலிருந்து உங்களை நீக்கிவிடக்கூடிய சூழல் ஏற்படும். இருந்தாலும் எந்த உத்தியோகத்தில் உங்களை அவமானமாக நீக்கி விடுறாங்களோ அந்த கம்பெனிக்கு முன்னாடி அதை விட அதிக சம்பளத்தில் பெரிய கம்பெனியில் நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு வெகுமானம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால ஒரு சில சோதனைகள் உண்டு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சோதனைகள் அனைத்தையுமே சாதனைகளாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் எடுத்துக்கலாம். இதே குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையாக, நேரடி பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீரென்று சொத்து வாங்கக்கூடியது, திடீரென்று வாகனம் வாங்கக்கூடியது, திடீரென்று பூமி வாங்கக்கூடியது, திடீரென்று இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது, இந்த மாதிரியான ஆடம்பர செலவுகளில் சுப விரயங்களை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட தன்னுடைய பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய 9வது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனகாரகராக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தன பண வருமானங்கள் அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும். குடும்பத்தில் கடந்த காலங்கள் இல்லாத மதிப்பு இப்போ அதிகபட்சமான மதிப்பு கிடைக்கக்கூடிய, அதாவது காலாவதி ஆணை போன கௌரவமெல்லாம் உங்களுக்கு கௌரவமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வருடம் முழுவதும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும்.